Eighth sum, identify the type of conic and find center and pokey vertices and directrices of each of the following. அதில் தேர்ட் சம் பாருங்கள், x plus 3 whole square divided by 2 to 5 minus y minus 4 whole square divided by 64 equal to 1. That this type பார்த்தீங்க அப்படின்னா x square divided by a square minus y square divided by b square equal to 1. இது எந்த டைப்பில் இருக்குங்க? ஹைபர்போலா. x ஸ்கொயர் கிளியராக இருக்கான்னு பாருங்கள். a ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. சரிங்களா? அப்போ இது என்ன டைப் பாருங்கள், ஹைபர்போலா. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் x ஆக்சிஸ். இங்கே சென்டர் வந்து h, k இருக்கிறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் ஃபேரல் டு x ஆக்சிஸ். சரிங்களா? பாருங்கள், அந்த ஃபார்மேட்டு எழுதியாச்சு. தென் கம்பேர் பண்ணலாம். கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனை x plus 3 whole square divided by 2 to 5 minus y minus 4 whole square divided by 64 equal to 1. Compared to the x minus h whole square divided by a square minus y minus 4 whole square divided by b square is equal to 1. கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஹச்சோட வேல்யூ தெரியுது. ஹச்சோட வேல்யூ பாருங்கள், சென்டர் h, k. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் -3, அப்போ -3 தான் ஹச்சோட வேல்யூ. ஏன்னா இங்கே +3 வந்துருச்சு அப்படின்னா ஃபார்முலா -1 இருக்கும். அப்போ இந்த ஃபார்மேட் எப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் -3 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 to 5 தென் மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 64 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ therefore த சென்டர் பார்த்தீங்கன்னா -3, 4. தென் சி ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். தென் c square is equal to a square value தெரியுது 2 to 5, b square value 64. அப்போ c square is equal to 2 to 5 plus 64 285. then c is equal to c squared is equal to 85. now c is equal to the square root of 289. c is equal to 17. then a வந்து பார்த்தீங்கன்னா 15 into 15. அப்போ therefore a வந்து 15, b வந்து 8. தென் போக்கிக்கான ஃபார்முலா h plus c, k, h minus c, k. அப்போ ஹச்சோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -3 ப்ளஸ் சியோட வேல்யூ 17, கேவோட வேல்யூ 4. தென் -3 -17, 4. தென் 17 - 3 14, 4. தென் -20, 4. அப்போ போக்கியோட ஆன்சர் 14, 4. then -20, 4. then verticesக்கான ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா h plus a, k, h minus a, k. ஹச்சோட வேல்யூ -3, ஏவோட வேல்யூ 15, கேவோட வேல்யூ 4. அப்படி அப்ளை பண்ணுறோம். இப்போ -3 + 15, 4 -3 -15, 4. அப்போ 12, 4. then -18, 4. வெர்டிசஸ் வந்து 12, 4, -18, 4. டைரக்ட்ரிசஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x is equal to the plus or minus a by e. x is equal to 15 divided by e ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஈக்கான ஃபார்மேட் தெரியும் நமக்கு. x is equal to பாருங்கள், e is equal to e ஓட வேல்யூ x is equal to plus or minus a by e. then x is equal to 15 divided by 17 by 5. e ஓட வேல்யூ 17 divided by 5. then x is equal to plus value and then minus value -15 divided by 17 by 15. இது மேலே போச்சு அப்படின்னா 2 to 5 divided by 15. இது மேலே போச்சு அப்படின்னா -2 to 5 divided by 17. இங்கேயும் 17. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம x minus k போடணும். x minus h is equal to 2 to 5 divided by 17. இங்கே அதே போல் x minus h is equal to -2 to 5 divided by 17. ஹச்சோட வேல்யூ -3ங்கிறதுனால x plus 3 2 to 5 divided by 17. இந்த +3 அந்த போச்சுன்னா -3. இங்கே x is equal to -2 to 5 -3 divided by 17. கிளாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x இந்த வேல்யூ கிடைக்கும், இங்கே x இந்த வேல்யூ கிடைக்கும். இதுக்கு டயக்ராம் அப்ளை பண்ண ஆன்சர். சரிங்களா? இப்போ சி வேல்யூ இ வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த 17/5 பாருங்கள், இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ சி இஸ் ஈக்குவல் டு இ இஸ் ஈக்குவல் டு
இந்த ஏ இந்த பக்கம் வச்சுன்னா டிவைட். இப்போ இ இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ 17/15. சரியா? இப்போ இ வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 225 மைனஸ் ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 64 இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கொனிக் பார்த்தீங்கன்னா ஹைபர்போல் நமக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பேரல் டு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஏன்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே ஹச்கே வரதுனால பேரல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா எக்ஸ் மைனஸ், இப்போ இங்கே +3 வந்துருச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் -3 ஒய் -4. அப்போ ஹச்சோட வேல்யூ -3, கேவோட வேல்யூ 4. தென் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ 225 ப்ளஸ் பி ஸ்கொயர் வேல்யூ 64. இப்போ சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 285, சி இஸ் ஈக்குவல் டு 17, ஏ இஸ் ஈக்குவல் டு 15, பி இஸ் ஈக்குவல் டு 8. போக்கிக்கான ஃபார்மெட்டு h ப்ளஸ் சி கே, h மைனஸ் சி கே. தென் ஹச்சோட வேல்யூ -3 ப்ளஸ் 17, 4, -3 minus 17, 4. அப்போ 14, 4 minus 20, 4. தென் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் h plus a, k, h minus a, k. -3 plus 15, 4, -3 minus 15, 4. அப்போ 12, 4 minus 18, 4. இது வெர்டிசஸ். தென் டைரக்ட்ரிக்ஸுக்கான ஃபார்முலா x is equal to the plus or minus a by e. அதாவது எக்ஸுங்கும் போது இந்த ஹச் இந்த பக்கம் வந்துடணும்ப்பா. இப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா x minus h equal to the plus or minus a by e அப்படி வச்சுக்கோங்க. அப்போ therefore கிளியராக இருக்கான்னு பாருங்கள். ஓகே. அப்போ எக்ஸ் மைனஸ் ஹச் இங்கே கூட போட்டுக்கலாம். இப்போ ஹச்சோட வேல்யூ -3, அப்போ x + 3 is equal to 225 divided by 17, x + 3 minus 222 by 17. சிம்பிளிஃபை பண்ணினா x is equal to 174 divided by 17, x is equal to -276 by 17. டயக்ராம் போடணும். சென்டர் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும். சென்டர் பாருங்கள். சென்டர் -3, 4 பாருங்கள், -3, 4. தென் ஃபோக்கஸ் -20, 4. தென் 14, 4. தென் வெர்டிசஸ் a dash -18, 4. தென் 12, 4. இதுக்கு இந்த பக்கம் தான் டைரக்ட்ரிக்ஸ் வரும், இந்த பக்கம் டைரக்ட்ரிக்ஸ் வரும். மார்க் பண்ணிடணும். டயக்ராம் கண்டிப்பாக போடணும்.